திருமயம் அருகே உள்ள பூவக்கோன்பட்டி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பூவக்கோன்பட்டி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும், விக்னேஸ்வரர் பூஜை, லட்சுமி பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 5 கால யாக பூஜை நடைபெற்று வந்த நிலையில் இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் பல்வேறு புனித தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்த சிவாச்சாரியார்கள் பின்னர் புனித நீரை தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவில் ராஜகோபுரத்திற்கு எடுத்துச் சென்றனர். பின்னர் கோவில் கோபுரத்தை சுற்றி கருட பகவான் வட்டமிட ராஜகோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் புனித நீர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது. பின்னர் தீபாரதனை கட்டப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.